ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியோ vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேங்க. டாலஸில் பெஞ்ச பனி புயல் மோதும் நாங்கள் எப்படி தயாரானோன்ற வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் ஜாலியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? அன்றைக்கி நான் நல்லா தூங்கிட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் எழுப்பி பாரு வெளியில் எவ்வளோ பனி பேஞ்சிருக்குன்னு பார்த்தா 1 இன்ச்சு ஸ்னோ தானே பேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா வீடு என்னமோ பனிக்காட்டுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஸ்னோ ஃபுல்லாக இருந்தது. மழை பெய்யுதா இல்லை ஸ்னோ பெய்யுதான்னு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு மழை மாதிரி ஸ்னோ பேஞ்சிச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது மாதிரி டாலஸில் பேஞ்சு நான் தடவை இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்தே 3 வருஷம் தானே ஆகுதுங்க. ஸோ அழகான ஆம்பியன்ஸ் வெளில இருக்கும் போதும் வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. 1 2 3 அப்படின்னு சொல்கிறது கூட வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? இது மாதிரிலாம் வீடை க்ளீன் பண்ணுறது வந்து எடிட்டிங்கில் மட்டும்தான் நடக்கும். ரியல் லைஃப்லேயும் நடந்தால் நம்மள மாதிரி ஹோம் மேக்கருக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 வருஷமாக ஃப்ரீஸ் வார்னிங் வரும்போது ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. அதாவது கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. அது தடுக்கிறதுக்கு யூடியூப்லேயும் கூகுள்லேயும் ரிசர்ச் பண்ணி இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா ஒரு குட்டி கப்பில் வந்துட்டு உப்பு வச்சுட்டேன் முன்னாடியே. ஸோ இந்த வருஷம் அந்த கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. அதே மாதிரி வந்து எங்களுக்கு இங்கே வின்டரில் வந்து உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால மோல்டும் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு டிஏவி சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஒரு பார்ட் ஆஃப் வந்துட்டு பேக்கிங் சோடா, 2 பார்ட் ஆஃப் வினிகர் அண்ட் வாட்டர் கலந்து இந்த மிக்சரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா ஸ்பேஸ் ஹீட்டரும் ரூமில் வச்சுட்டேன். ரூம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. மேலே இருக்கிற ஹீட்டர் இருந்தாலுமே அப்பப்போ ஸ்பேஸ் ஹீட்டரும் வந்துட்டு நாங்கள் ரூமில் ஆன் பண்ணிப்போம். எனக்கு வந்துட்டு இந்த பனி பெஞ்சதுக்கு முன்னாடி ஒரு வாரம் செம்ம ஃபீவர். நான் வந்து தேவி ஃபோட்டோ தலைமாட்டிலே வச்சுட்டேன், எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஃபீவர் இருந்தது. அதோட சப்ளைஸ் தான் இதை ஃபுல்லாக மருந்து டப்பா தான். ஆனால் வந்துட்டு அந்த தலைவலி ஃபீவர்லேயும் வந்துட்டு ஸ்னோ பார்த்தா சும்மா இல்லை, போய் வெளியில் ஃபுல்லாக ஆட்டம் 3 நாளும். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு வாரம் படுத்துக்கிட்டேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் வந்துட்டு இன்னொன்று ஒரு பாக்ஸில் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே இந்த வின்டர் வேர்ஸை, தேர்மல்ஸு, க்ளவுஸு அதெல்லாமே வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். ஸோ வந்து நம்ம தேட வேணாம். வீட்டை வந்து எப்படி கலைச்சி போடுவோன்னா தேடி தான் நம்ம கலைச்சி போடுவோம். ஸோ அதனால் இது மாதிரி பாக்ஸில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்னை கிண்டல் அடிப்பாங்க, வீடை வந்துட்டு பெட்டி பெட்டியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன், வீடை காலி பண்ணும் போது அப்படியே தூக்கிட்டு வெளில ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே இருக்கிற க்ளோத்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னோவில் போயிட்டு வந்தாலே ஈரமாயிரும் துணியெலாம். ஸோ அதை தனியாக மாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்மெல் வரும். ஸ்னோவில் போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி வாடை வருது. அதை தனியாக ஹேங்கரில் போட்டுட்டேன், துணியோட மிக்ஸ் பண்ணாமல். ரியா என்ன சொன்னா அவளுக்கு ஸ்னோவில் வந்து என்ன பண்ணணும்னா பூஸ்ட் குடிச்சிட்டு அவளுக்கு ஃபேவரட்டான வந்துட்டு கார்ட்டூன்ஸ் பார்க்கணுமா. இதை தானே நீ எப்பொழுதும் பார்க்குற அப்படின்னா, இல்லை இது ரொம்ப ஸ்பெஷல் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டிவி பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம். வெளியில் அழகாக ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கும் போது வீடு இது மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுட்டு சாஃப்ட் லைட் போட்டுட்டு ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு பார்க்கும் போதும் ஏதோ ஒரு வின்டர் ரெசார்ட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நிஜமாலே அந்த டே எங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக போச்சு. ஏன்னா வந்துட்டு ஸ்னோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்னோவில் ஆபத்தும் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இது மாதிரி பனி பெஞ்சவா எவ்வளோ அழகாக இருக்கும்ல. என் ஃப்ரெண்டு எப்போதும் கிண்டல் அடிப்பாங்க, நீங்கள் விண்டோவே ஓப்பன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் விண்டோ எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன் பனி பெய்யறதை பார்க்குறதுக்கு. இன்கேஸ் லைட்லாம் போயிடுச்சுன்னா என்னென்ன சப்ளைஸ் வேணும்னு ரெடி பண்ணியிருந்தேன்னா ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு 2 எமர்ஜென்சி லைட்டு, வெளியில் போனால் மாஸ்க் தேவைன்னா அப்படியே பனி வந்து உள்ளே போகும், மூக்குக்குள்ளே போய் ட்ரை ஆக்கிரும். அதுக்கப்புறம் கேண்டில், தீப்பெட்டி, பவர் பேங்க் வந்து ஒரு இது மாதிரி ட்ரேயில் எடுத்து வச்சுட்டேன். நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டுனா ஃப்ரூட்ஸ் தான், கரண்ட் ஆஃப் ஆனாலும். அதுக்கப்புறம் ப்ரெட்ஸும் கொஞ்சம் பன்ஸு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு புளித்தொக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்கங்க, சூப்பராக இருந்தது. அதை வச்சு ஒரு 2 நாள் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் நியூட்டெல்லா அண்ட் ஜாம் வாங்கிட்டேன். தண்ணி பாட்டில்ஸும் வாங்கி வச்சுக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து பவர் சப்ளை போய் வாட்டர் ஏதாவது வராமல் இருக்குன்னா பாத்ரூம்லேயும் வந்துட்டு கொஞ்சம் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரீஸ் வார்னிங் வரும்போது தண்ணியை ட்ரிப் பண்ணி விடணும். கரண்ட் போயிடுச்சுன்னா இங்கே எலக்ட்ரிக் ஸ்டவ், அதனால் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா இது மாதிரி ஒரு சின்ன போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு. நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சென்ட் பாட்டில் மாதிரி சின்னதாக இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு நம்ம ஊர் கேஸ் சிலிண்டர். எவ்வளோ பெரிய கேஸ் சிலிண்டர் நம்ம ஊரில் பார்த்துட்டு இது மாதிரி குட்டியாக பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் காமெடியாக இருந்தது. இந்த சின்ன கேஸை வந்துட்டு அந்த ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு வரும்.
அன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த பனி பெய்யறத நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி. இதில் வந்துட்டு ரொம்ப மசாலாலாம் போட்டு கரம் மசாலாலாம் போட்டு வைக்க மாட்டோம். வெறும் குழம்பு தூள் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு. நாங்கள் இது சிக்கன் மஞ்சள் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 65 சாதம், நல்லா வெளியில் வந்துட்டு திருப்பி அதே சொல்கிறேன். ஸ்னோவோட சுட சுட சாதம், சிக்கன் 65 குழம்பு, ஆசம் டே. ரியா வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா. சரி நீ அட்லீஸ்ட் சிக்கன் 65 சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்ற வரையும் டைனிங் டேபிளை சுற்றி வந்துட்டு இருந்தா. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸான டேவாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் பயங்கர ஹெக்டிக்கான டே. வெளியில் போய் ஸ்னோவில் வந்து வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் பண்ணுறது, அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வேலை இருந்த மாதிரி இருந்தது. ரெஸ்ட் எடுக்க முடியல. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக அந்த எவ்வளோ நேரம் அந்த ஸ்னோ 100% பேஞ்சிச்சோ நான் அந்த ஸ்னோவை மட்டும்தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கண்ணை வந்து இந்த சைடு அந்த சைடு திருப்புறதுக்கு கூட வந்து ஆசையே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் ரியாவுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுதா, சரின்னு சொல்லிட்டு இந்த பிக்கிள் பால் கேம் ரொம்ப நல்லா இருந்தது. மேடம் வந்துடுங்க, டின்னர் பண்ணோம். ஸ்னோவில் போனது தலைவலிக்குது. அது ஸ்னோலாம் முடிஞ்சு போச்சு, எந்திரிங்க. ஸ்னோ தலைக்குள்ளெல்லாம் போயிடுச்சு, தலைக்குள்ளெல்லாம் போய் தலை வலிக்குது. பரவாயில்ல, எந்திரி. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா ஒன்றும் தலை வலிக்கும். ஏச்சு தலை அமுத்தி விடுமா அம்மாவுக்கு. உன்னை ஸ்னோமேன் பண்ணுறதுக்கு தானே வெளில அழைச்சிட்டு போனேன். ஜொரம் புள்ள பாவா நான். அது இப்போ ஸ்னோவில் ஆடின மாதிரிலாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. நீங்கள் தான் தெரியும். எனக்கு அதான் அப்படி எனக்கு தெரியல. அடிச்சிச்சுல எனக்கு. விளையாடும் போதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கு. பயங்கர தலைவலி வந்துச்சு. திரும்பியும் இன்னும் 2 டேஸ்க்கு எனக்கு ரெஸ்ட்டு. 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ண? ரெஸ்ட். 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? ரெஸ்ட். அமுக டுமுக அமால் டுமால்